அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி அகலங்கன். தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது வேரும் விழுதும் எனும் நூலில் இடம்பெற்ற வீட்டுக்கு விளக்கு வைக்கும் விந்தைக்குருவி எனும் விந்தைமிகு கருத்தாளம் கொண்ட கட்டுரையை நீங்களும் கேட்டு வியப்புறுங்கள். புலவன் என்றதுமே அவன் கற்பனை உலகில் சஞ்சரிப்பவன் என்ற எண்ணம் பலருக்கும் வந்துவிடுகிறது. தனது கவி புனையும் புலமையையும் அறிவு புலமையையும் கொண்டு உலகுக்கு வழிகாட்டுவதற்காக அவன் பொருள் தேடினானே அல்லாமல் தன் வாழ்வை வளப்படுத்த பொருள் தேடவில்லை. சில புலவர்கள் கற்பனையிலே சில பாடுபொருள்களை கண்டு அவற்றை பாடுவார்கள். பெரும் புலவர்களுக்கு அவர்கள் காணுகின்ற காட்சிகள் எல்லாம் பாடுபொருள்களாகவே தென்படும். அவைகளையெல்லாம் பாடி குவித்து விடுவார்கள். மகாகவி பாரதி இத்தகையதொரு புலவன் எல்லாம். பொதுவாகவே புலவனின் உள்ளம் குழந்தையுள்ளம் போன்றதென கருதப்படுகின்றது. தான் புதிதாக காணுகின்ற ஒரு காட்சியில் மனதை பறிகொடுத்து லயித்து போதல், அதனை பல்வேறு விதமாகவும் விவரித்து கூறுதல் குழந்தையின் இயல்பாகும். விவரிக்கின்ற முறையிலே குழந்தைக்கு குழந்தை வேறுபட்டு நிற்கும். இப்பண்பு புலவர்களுக்கும் பொருந்தும். வான்குருவி. எமது வன்னி பகுதியிலே நாம் காணுகின்ற பறவைகளில் ஒன்று தூக்கணாங்குருவி. இது தொங்குகின்ற அழகான கூட்டை மரக்கிளையிலே கட்டி வாழுகின்ற ஒரு பறவை. அணம் என்பது மேலே எனும் பொருளை கொண்ட ஒரு சொல். அண்ணன், அன்னம் என்ற சொற்கள் எல்லாம் அணம் என்னும் சொல்லோடு தொடர்பட்டவையே. எனவே தூக்கணாங்குருவி என்பது மேலே தொங்குகின்ற குருவி என பொருள்படும். பறவைகளின் கூடுகளுக்குள்ளே தூக்கணாங்குருவியின் கூடு மிகவும் அற்புதமானது. தூக்கணாங்குருவியின் கூட்டை போன்றதொரு கூட்டை கட்டுவதென்பது மிகவும் கடினமானது, முடியாத காரியம் என்று கூட சொல்லலாம். ஔவையார் அரிய காரியங்கள் சிலவற்றை பட்டியல் போட்டு பாடும்போது தூக்கணாங்குருவியின் கூடு போல கூடு கட்டுவது மிகவும் அரிய காரியம் என்று அதனை முதல் வைத்து பாடுகின்றார். வான்குருவியின் கூடு வல்லரக்கத் தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லார்க்கும் ஒவ்வொன்று எளிது. இப்பாடலில் வான்குருவியின் கூடு என்று ஔவையார் குறிப்பிடுவது தூக்கணாங்குருவியின் கூட்டையே ஆகும். குரங்கும் குருவியும். கெட்டவர்களுக்கு புத்தி சொன்னால் சொன்னவர்க்கு துன்பம் ஏற்படுமே அல்லாமல் ஒரு பயனும் இல்லை என்பதனை விளக்குவதற்காக குரங்கையும் தூக்கணாங்குருவியையும் சம்பந்தப்படுத்தி பாடப்பட்ட பாடலொன்று விவேக சிந்தாமணி என்னும் நூலிலே உண்டு. குரங்கொன்று மழையில் நனைந்து வருந்தி கொண்டிருந்தது. மரக்கிளையில் தன் கூட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்த தூக்கணாங்குருவி குரங்குக்கு வீடு கட்டி வாழும்படி புத்தி சொன்னதாம். கோபம் கொண்ட குரங்கு மரத்திலே பாய்ந்து ஏறி தூக்கணாங்குருவியின் கூட்டை பித்தறிந்து நாசம் செய்ததாக அப்பாட சொல்கின்றது. வானரம் மலைதனில் நனைய தூக்கணம் தானொரு நெறிசொல தாண்டி பித்திடும் ஞானமும் கல்வியும் நவின்ற நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடரதாகுமே. தூக்கணாங்குருவியின் கூடு எவ்வளவு அழகாக அற்புதமானதாக இருக்கின்றதோ அதைவிட அற்புதமானது ஒன்று உண்டு. தனது கூட்டுக்குள்ளே வெளிச்சம் இருப்பதற்காக தூக்கணாங்குருவி கையாண்ட முறைதான் அது. வீடும் விளக்கும். தூக்கணாங்குருவி தனது கூட்டிற்குள் வெளிச்சம் வருவதற்காக கையாண்ட முறையை கண்ட புலவர்கள் பெரிதும் ஆச்சரியப்பட்டனர். புதியன கண்டபோது விடுவரோ புதுமை பார்ப்பார் என கம்பன் பாடுவதற்கு ஏற்ப புலவர்களும் அப்புதுமையை பல்வேறு விதமாகவும் பாடத் தொடங்கிவிட்டனர். தூக்கணாங்குருவிகள் தமது கூடுகளுக்குள்ளே வெளிச்சத்தை எப்படி ஏற்படுத்துகின்றன தெரியுமா? பச்சை சாணத்தில் அல்லது களிமண்ணில் சிறிதளவை எடுத்து கொண்டு வந்து கூட்டுக்குள்ளே ஒட்டி வைத்துவிட்டு மின்மினி பூச்சியை பிடித்து வந்து அதற்குள் பொருத்தி விடுகின்றன. முதல் தம் இருப்பிடத்திற்கு வெளிச்சத்தை ஏற்படுத்திய உயிரினமாக தூக்கணாங்குருவியைத்தான் சொல்லலாம் போல் தெரிகின்றது. கம்பனும் குருவியும். இந்த விடயத்தை கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ஒரு விதமாக கையாளுகின்றான். தனது இராமாயணத்து பாலகாண்டத்தில் கோசல நாட்டின் வளத்தை பாட வந்த கம்பன் கோசல நாட்டு குப்பை மேட்டின் சிறப்பின் மூலம் தன்னெண்ணத்தை ஈடேற்றுகின்றான். கோசல நாட்டு குப்பை மேடுகளிலே மேய்கின்ற கோழிகள் தமது கால்களால் குப்பைகளை கிளற அங்கே மாணிக்க கற்கள் கிடந்து ஒளி வீசுகின்றனவாம்.
கவனிப்பாரற்று குப்பைக்குள் கிடக்கும் பெறுமதி வாய்ந்த மாணிக்க கற்களை மின்மினி பூச்சிகள் என நினைத்து தூக்கணாங்குருவிகள் தூக்கி கொண்டு போய் தம் கூட்டுக்குள் வைக்கின்றனவா. சூட்டுடைத்தலை செந்நிற வாரணம் தாட்டுணை குடைய தகை சான்மணி மேட்டிமைப்பன மின்மினியாமென கூட்டு நுய்க்கும் குறியின் குழாமரோ. பிற்கால புலவரும் குருவியும் தூக்கணாங்குருவி மழைக்கால இருட்டை போக்குவதற்காக மின்னலாகிய மின்மினி பூச்சியை பிடித்து வந்து தன் கூட்டுக்குள் வைக்கும் என்று அதீதமான ஒரு கற்பனையை கார்காலத்தை வர்ணிக்கும் பாடலொன்றில் பாடுகின்றார் பிற்கால புலவர் ஒருவர். கண்ணலெனும் சிறுகுருவி ககனமலை காற்றாமல் மின்னலெனும் புழுவெடுத்து விளக்கேற்றும் கார்காலம் மன்னவனாம் தென்மதுரை மாபலி வாணனை பிரிந்திங்கு என்ன விளைப் என்ன விருப் என்ன நகை பின்னமுமே. இப்பாடலில் கண்ணலெனும் சிறுகுருவி என புலவர் குறிப்பிடுவது தூக்கணாங்குருவியையே ஆகும். நாட்டார் பாடலில் குருவி. மட்டக்களப்பு நாட்டார் பாடலொன்றில் கன்னி கிரான் குருவி கடும் மழைக்கு ஆத்தாமல் மின்னி மின்னி பூச்செடுத்து விளக்கேத்தும் கார்காலம் என வருவதையும் ஒப்பு நோக்கலாம். கச்சியப்பரும் குருவியும். கந்தபுராணத்தை பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த விடயத்தை 2 வகையான கற்பனை பண்ணி பொருத்தி காட்டுகின்றார். வள்ளியம்மை திருமணப் படலத்தில் வருகிறது ஒன்று. வள்ளியம்மை திணைப்புனத்தை காவல் செய்து கொண்டிருக்கின்றார். கலியுக வரதனாம் கந்தப் பெருமானின் இச்சைக்கு உகந்தவராகிய வள்ளியம்மையின் தராதரம் புரியாத காட்டு வேடர்கள் அவரை கொண்டு போய் திணைப்புனம் காக்க வைத்திருக்கின்றார்களே என்று கவலைப்பட்டு கோபப்பட்டு பாட்டு பாடுகிறார் கச்சியப்பர். காட்டிலே எளிதாக கிடைத்த ஒரு மாணிக்கத்தை அதன் பெறுமதி அறியாத தூக்கணாங்குருவி கொண்டு போய் ஒரு மின்மினி பூச்சியாக நினைத்து கூட்டுக்குள்ளே உள்ள இருள் போக வைத்தது போல் இருக்கின்றது இச்செய்கை என்கிறார் கச்சியப்பர். காட்டில் எளிதுற்ற கடவுள்மணியை கொணர்ந்து கூட்டில் இருளோட்ட குறுகித்த வாரன்றோ தீட்டுச் சுடர் வேட்குமரன் தேவியாம் தெள்ளமுதை பூட்டு சிலை கையார் புனங்காப்ப வைத்ததுவே. கச்சியப்பரின் அடுத்த கற்பனை மிகவும் அற்புதமானது. கந்தபுராணத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற கற்பனை அது. முருகப்பெருமானின் தம்பியாகிய வீரபாகு தேவர் முருகப்பெருமானின் தூதுவனாக வீரமகேந்திரபுரிக்கு சூரபன்மனிடம் செல்கின்றார். வீரமகேந்திரபுரியின் அழகை பார்த்து வியப்படைகின்றார். இவ்வளவு அழகான வீரமகேந்திரபுரி அழிந்து நாசமாகப் போகிறது என்ற அவலம் அவர் உள்ளத்தை அரிக்கின்றது. வீரமகேந்திரபுரி அழிந்து போக காரணம் தேவர்களை சூரபன்மன் பிடித்து வந்து சிறை வைத்திருப்பதுதான் என்று எண்ணுகிறார் அவர். இப்பொழுது அவருக்கு ஒரு காட்சி தென்படுகின்றது. வீரமகேந்திரபுரி அழகிய அற்புதமான ஒரு தூக்கணாங்குருவி கூடாகவும் சூரபன்மன் அந்த வீரமகேந்திரபுரியை கட்டிய தூக்கணாங்குருவியாகவும் தெரிகின்றது. சிறையில் உள்ள தேவர்கள் கூட்டுக்குள் வைக்கப்பட்ட நெருப்பு கொள்ளிக்கட்டைகளாக தெரிகிறது அவருக்கு. இப்பொழுது அவருக்கு ஒரு அப்பாவி தூக்கணாங்குருவியின் செய்கை ஞாபகத்திற்கு வருகின்றது. ஒரு அப்பாவி தூக்கணாங்குருவி தனது அழகிய கூட்டிற்குள் வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக மின்மினி பூச்சியை பிடித்து கொண்டு வருவதாக நினைத்து நெருப்பு கொள்ளியை தூக்கி கொண்டு வந்து கூட்டுக்குள் வைத்துவிட்டதா. அந்த சிறு நெருப்பு கொள்ளியால் கூடும் எரிந்து குஞ்சுகளும் எரிந்து தானும் எரிந்து போனதாம். இதே செய்கைதான் தேவர்களாகிய நெருப்பு கொள்ளிகளை சூரபன்மனாகிய அப்பாவி தூக்கணாங்குருவி வீரமகேந்திரபுரியாகிய கூட்டிற்குள் கொண்டு வந்து வைத்த செய்கை. இதனால் வீரமகேந்திரபுரியோடு சூரபன்மனும் அவனது சுற்றமும் அழிந்து போகப் போகின்றன என்று அருமையாக பாடுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். மெச்சோதி தங்கு சிறுகொள்ளி தன்னை விரகின்மை கொண்ட குருகார் கச்சோதமென்று கருதி குடம்பை தனில் உய்த்து மாண்ட கதை போல் அச்சோ எனப்பல் இமையோரை ஈண்டு சிறை வைத்த பாபம் அதனால் இச்சூரபன்மன் முடிவெய்து நாளை இதனுக்கோர் ஐயமில்லையே. இங்கே கச்சோதம் என்பது மின்மினி பூச்சியையும் குருகு என்பது தூக்கணாங்குருவியையும் குறிக்கும் சொற்கள். புலவர்கள் தாங்கள் காணுகின்ற அற்புதங்களை
எங்கெங்கே கொண்டு போய் எதனோடெல்லாம் பொருத்தி பார்த்து பாடுகிறார்கள் என்பதை பார்க்கும்போது அற்புதமாக இருக்கின்றதல்லவா? நன்றி, வணக்கம்.